ஹலோ, ஹாய். வெல்கம் டூ மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனல்ல வர ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. லாங் வீடியோ எப்பயிலேருந்தோ போடலான்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் அ வெரி லாங் பெண்டிங் டியூ. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இது வந்து ஒரு டிராவல் விளாக் தாங்க. அண்ட் இப்போ நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டிசி. இது வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். அண்ட் நாங்க இருக்க ஸ்டேட்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு போகணும் அப்படின்னா 4 1/2 to 5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ மார்னிங்கே சீக்கிரமாவே எழுந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன். எப்படி நம்ம ஸ்கூல்லேயும், காலேஜ்லேயும் ட்ரிப் கூட்டு போறாங்கன்னா, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நைட்டு ஃபுல்லா தூங்காம அதையே யோசிச்சுட்டு இருப்போமோ, அதே மாதிரி தான் எனக்கு இப்பவுமே இருந்தது. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பர்கர் தான் பேக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஹேண்டியா இருந்துச்சு அப்படின்னா, கன்வீனியன்ட்டா இருக்கும் ட்ராவல் பண்றப்போ. வாஷிங்டன் டிசில நெறைய ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த நேஷனல் மால், லிங்கன் மெமோரியல், வாஷிங்டன் மான்யூமென்ட், யுஎஸ் கேப்பிட்டல். இப்ப நான் லிங்கன் மெமோரியல் சொன்னேன்ல, இது வந்து சன்செட் ஆர் நைட்ல பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இது இல்லாம ஃப்ரீ மியூசியம்ஸ் நெறையா இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டரா இருக்கீங்க, இல்ல மியூசியம்க்குலாம் யார்ப்பா போவா? அப்படின்ற மாதிரிலாம் நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு தடவ இந்த ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம் போயிட்டு வாங்க. இது ஃப்ரீ தான். பட் நீங்க பாஸ் மட்டும் வாங்கணும். ஏன்னா இதுல வந்து டைம்டு என்ட்ரி தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி, ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரி, இந்த அப்போலோ மூன் மிஷன் போனாங்கல்ல, அதோட ஆர்டிஃபேக்ட்ஸ், ரியல் ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அடுத்து நேஷனல் மியூசியம் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, டைனோசரோட ஸ்கெலிட்டன்ஸ், ஃபாசில்ஸ், ஹியூமன் ஆரிஜின் ஹிஸ்ட்ரி. இங்க நான் இப்ப சொன்ன 2 மியூசியம்லயும் நெறைய கூட்டமா தான் இருக்கும் கொஞ்சம். பட் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பெயிண்டிங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க நேஷனல் கேலரி ஆஃப் ஆர்ட் ட்ரை பண்ணலாம். பேசிட்டே இப்ப நம்ம டிசிக்குள்ள என்டர் ஆயாச்சு. இப்போ அங்க நம்மளுக்கு தெரியறது வாஷிங்டன் மான்யூமென்ட். அண்ட் நாங்க ஆல்ரெடி இந்த மியூசியம்ஸ்லாம் நெறைய தடவ விசிட் பண்ணதுனால, இன்னைக்கு நாங்க அத கவர் பண்ண போறது கிடையாது. இங்க வந்ததே பொட்டானிக்கல் கார்டனுக்காக தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்த ஸ்பாட் வந்து டைடல் பேசின். இந்த இடத்துல சைடுல ஒரு குட்டியா ஒரு டுலிப் கார்டன் மாரி வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். டுலிப்ஸ் வந்து இப்போ இந்த பர்கண்டி கலர்லாம் நான் பார்த்ததே இல்ல. இதுவரைக்கும் ஒயிட்டு, பிங்க், ரெட், எல்லோ அந்த மாரி கலர்ஸ் தான் பார்த்துருக்கேன். இங்க நெறையவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கியூட்டா 3 லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணோம். இவங்கள பெட் பண்ணிட்டு, இவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவங்க பிஸ்தாஸ் குடுத்து பேரட்ஸ்க்கு ஃபீட் பண்ண சொன்னாங்க. ரொம்பவே ஜென்டிலா தான் இருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ பூக்கி பேரட். ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லார்கிட்டயும். ஸோ இவங்கள பார்த்து முடிச்சுட்டு நாங்க இங்கேருந்து கிளம்பி அடுத்த லொகேஷனுக்கு போயிட்டோம். ஃபைனலி நம்ம பொட்டானிக் கார்டன் ரீச் பண்ணியாச்சு. அ எனக்கு வந்து இந்த பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிளேஸ்க்குலாம் வந்தா ஒரு மாதிரி மனசாந்தியா இருக்கும். Morning's done, the day is mine. Sunlight's இந்த ஃப்ளவர பார்த்தீங்கன்னா, இந்த இயர் பட்ஸ் மாதிரியே இருக்கு. எனக்கு என்னடா இது பேர பார்த்தாலும் இதோட பேர் எனக்கு ஒண்ணும் பெருசா வாயில நுழையிற மாதிரி இல்ல. இது வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல பிச்சர் பிளான்ட். ஸோ அதெல்லாமே இங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்க நெறைய செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்டர் ஆயிருக்கிறது மான்சூன் செக்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. லீஃப் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. ஏதோ டக்குனு அவதாருக்குள்ள என்டர் ஆன மாதிரி ரொம்ப பெருசாவே இருந்தது. அ இது மட்டும் இல்லாம ஆர்க்கிடுக்குன்னு தனியா ரூம் இருக்கு. டெசர்ட்டுக்குன்னு கேக்டஸ் செக்ஷன் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப கவர்டா, ரொம்ப என்க்ளோஸ்டா வச்சிருப்பாங்க. and everything's fine. A gentle அது breeze, மட்டும் இல்லாம மேல வந்து ஏதோ வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீஸியா ஒரு ஃபீல் குடுக்கறதுக்காக அது எப்பவுமே அந்த மாதிரி தாங்க இருக்கும். very slow. I take a seat, let the moment flow. A cup of coffee, sugar falls in. I stir it slow, let the calm begin. In these quiet hours, I feel at ease. Like simple magic in moments like these. I find the magic in the everyday, in the sweetest sips as time slips away. இது ஃபுல்லாவே ஒரு இன்டோர் செட்டப் அப்படின்றதுனால, ஒரு ரெய்னி டேவா இருந்தா, ஒரு ஹாட் சம்மர் டே இருக்கு, இல்ல வெளியவே ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கோம், ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா, இந்த பொட்டானிக்கல் கார்டன் மஸ்ட் விசிட். ஏன்னா அது ஃபுல்லா வந்துட்டு நெறையா சிட்டிங் பிளேஸஸ் இருக்கு. நம்ம உள்ளேயே உட்காந்து கன்டினியூஸா நடக்க தேவையில்ல. பொறுமையா உட்காந்து உட்காந்து கூட பார்க்கலாம். ஒரு விஷயத்துக்கு நான் பயங்கர அடிக்ட்டுனா, அது காஃபி. காஃபி பிளான்ட்டிங் நான் பார்த்தேன். இப்போ இந்த வீடியோ வந்து என்னோட ஃபாதர் இன் லா பார்க்குறாருன்னா, அவருக்கு ரிலேட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எங்க வீட்ல வேற யாருமே காஃபி குடிக்க மாட்டாங்க. நானும் என்னோட ஃபாதர் இன் லா மட்டும் தான் காஃபி குடிப்போம். காலையில காஃபி, ஈவினிங் காஃபி, நைட்டு பால் மிச்சம் இருந்தா அதுலயும் காஃபி.
வெளிய எங்கேயாச்சும் ட்ரிப்பு போறோம் அப்படின்னா, அதுலயும் ஃப்ளாஸ்க்ல காஃபி ஊத்தி எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். Little things that bring a smile to me, like the sugar swirling in my coffee. No rush, no race, just the afternoon light. In the simple joy, everything feels right. ஃபைனலி பொட்டானிக்கல் கார்டன் எண்ட் வந்தாச்சு. எக்ஸிட் கிட்ட நம்மளுக்கு இங்க ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்ட்ராபெர்ரி ஃபேமிலியில ஒரு பிளான்ட் வாங்கியிருந்தேன். இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டைம் நான் எதுவும் வாங்கல. Just soft and free. In these sweet moments, just being me. The chatter fades, a peaceful hum. The world slows down and I just become lost in the rhythm of a quiet day. உள்ள இருக்கிற வரைக்கும் தெரியல. வெளிய வந்தா சரியான வெயில். தப்பான டைம்ல வந்துட்டு தப்பான பிளேஸ்க்கு வந்தோம்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் பயங்கர வெயில். நெக்ஸ்ட் நாங்க யுஎஸ் கேபிட்டல் பில்டிங் போயிருந்தோம். இங்க வந்து ஒரு 1 ஹவர் லாங் ஃப்ரீ டூர் இருக்கு. வேணா நம்ம அட்வான்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங்லாம் பார்த்துட்டு அடுத்து ஹோட்டல்ல செக் இன் பண்ண கிளம்பியாச்சு. நியர்லி 16 மைல்ஸ்ல வர்ஜினியால ஒரு ஹோட்டல்ல தான் நாங்க ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். அங்க ரூம்ஸா இருக்கட்டும், காமன் ஏரியாஸா இருக்கட்டும், ரொம்ப ஸ்பாட்லெஸ்ஸா, பேசிக் அமெனிட்டீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கு குடுத்த ரூம் வந்து டாப் ஃப்ளோர்ல இருந்ததுனால, அங்கருந்து சிட்டி வியூ பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம பிரைட் சைடு என்னன்னா, எங்களுக்கு ரொம்பவே புடிச்ச ஃபேமஸான ஃபுட் செயின் நான்டோஸ் பெரி பெரி நாங்க ஸ்டே பண்ணி இந்த பிளேஸ்லேருந்து 5 மைல்ல தான் இருந்தது. ஸோ நாங்க எப்போ டிசி வந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேளை கண்டிப்பா இங்க சாப்பிட வந்துருவோம். இங்க ஃபேமஸே பார்த்தீங்கன்னா, இவங்க குடுக்குற கிரில் சிக்கனும், இவங்களோட வெரைட்டி ஆஃப் சாஸஸ் தான். நமக்கு என்ன சாஸ் வேணுன்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து மைல்ட்லேருந்து வெரி ஸ்பைசி வரைக்கும் இருக்கு. என்ன மாதிரி இந்தியன் டங்குக்கு வெரி ஸ்பைசி கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அ லாங் டே வி ஹேட் அ கிரேட் டின்னர். நான் கார்லிக் பிரெட் சிக்கன் சாண்ட்விச்சும், என் ஹஸ்பண்ட் கிரில் சிக்கன் வித் போர்ச்சுகீஸ் ரைஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Small thing lights the way. A cup of coffee. இப்படி தான் எங்களோட டே 1 ஆஃப் வாஷிங்டன் டிசி கம்ப்ளீட் ஆச்சு. இந்த எண்ட் வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தேங்க் யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் தேர் இஸ் எனி ஃபீட்பேக் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா, பாய்.